ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை தாங்க. இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவை நல்லா கரண்டியாலேயோ இல்லை கையாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க, சுடு தண்ணி. இப்போ அதையும் இந்த மாவில் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. சுடு தண்ணியில் தான் இந்த மாவு பிசையணும். நல்லா அப்போ தான் இந்த உருண்டைகள்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஏன் கரண்டி வச்சு பிசைகிறேன்னா சுடு தண்ணியால் மாவு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கை வச்சு பிசைய முடியாது. ஆனால் கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் சேர்த்த தண்ணி போதுமான அளவுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டிகள்லாம் எதுவுமே இருக்காத அளவுக்கு. நம்ம சேர்த்து இந்த உப்பு தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ கரண்டியில் உள்ள மாவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கையால் பிசைய ஆரம்பிச்சிடுங்க. மாவு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப சூடாக இருக்குது, கையே வைக்க முடியலை. பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீட்டாக கூட நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வெல்லமும் பச்சரிசி இருந்தாலே போதும், இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அந்த இந்த உருண்டைகளெல்லாம் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம மாவெல்லாம் அந்த உருண்டைகள்லாம் சேர்க்கணும். தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடியே அந்த உருண்டைகள்லாம் சேர்த்துட்டோம்னா உருண்டைகள்லாம் என்ன ஆகிடும்னா கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் உருண்டையெல்லாம் சேர்த்த உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாதுங்க. ஏன்னா மாவெல்லாம் கரைஞ்சி வந்துடும். அதனால் அதுவே வெந்து தானாகவே மேல் எழும்பி வரும். அப்போ கரண்டி போட்டு நம்ம கிண்டிக்கலாங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே அந்த நம்ம சேர்த்த அந்த பச்சரிசி உருண்டைகள்லாம் மேலே எலும்பி வரும். இந்த ஸ்டேஜில் இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொஞ்சமாக வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கணும். வேகாததுக்கு முன்னாடியே நம்ம வெல்லம் சேர்ந்துட்டால் அந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் கூட வேகவே வேகாது. அதனால் நம்ம சேர்த்துருந்த அந்த பச்சரிசி உருண்டைகள்லாம் வெந்த அப்புறம்தான் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து இடித்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சீனி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. சீனியெல்லாம் சேர்த்தா வெல்லம் நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா க்ரீமியாக கெட்டியாக ஆகிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுவுமே இன்னுமே நல்லா கெட்டியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அப்போ தான் இந்த பால் நல்லா குழன்னு வரும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் பச்சரிசி மாவு கலக்கி சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்ம சேர்த்தோடனே இந்த தண்ணி சர்க்கரை பாவு எவ்வளோ கெட்டியாகுதுன்னு பாருங்கள். இப்போ நல்ல ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்குறேன்.
சேர்த்து ஒரு கொதி விட்டோன்னே நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆஃப் பண்ணோடனே நல்லா கெட்டியாகிடும். ஆற ஆற இன்னுமே நல்லா கெட்டியாகும் இந்த பால். இந்த வீடியோ இப்போ வந்து டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.